வீரமலைக்கு 25 வருஷமா தங்கமலை தண்ணீர் வச்சுட்டு இருக்கேன். அம்மா 25 வருஷமா செஞ்சமே பாதகம் கொண்டுட்டானே. என் பிள்ளை 25 வருஷமா அழுவதமே, 25 வருஷமா அழுவதமே. என் பிள்ளையில பார்க்க முடியல. வேறு வேறு நிர்வாகங்கள் தமிழ்நாட்டுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, இந்த தொழிலாளர்களை அட்டைப்பூச்சிகளைப் போல சுரண்டி கொடுத்தவர்கள் இந்த தொழிலாளருடைய வாழ்வில் சிறிது முன்னேற்றம் காண முற்பட்டிருக்கக்கூடிய 450 ரூபா சம்பளம் வந்த பிறகு அதை கூட அவர்கள் ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் ஒட்டுமொத்தமாக அவருடைய வாழ்வுரிமையை பறிப்பதற்கு திட்டமிட்டு இன்று மாஞ்சோரக்கூடிய தொழிலாளர்கள் அனைவரையும் வெளியேற்ற வேண்டும் என்று அந்த எந்த கொடுங்கோல் ஆட்சி செய்தார்களோ, எங்கள் தொழிலாளர்களை கசக்கி பிடிந்தார்களோ, அட்டைகளைப் போல ரத்தத்தை உறிஞ்சினார்களோ, அந்த பிபிடிசி நிர்வாகத்தினுடைய மூளைக்கு அல்லது அவர்களுடைய சதிக்கு துணை போகக்கூடிய வகையில் இன்றைய மாநில அரசும் செயல்படுகிறது. அதற்கு துணை போகக்கூடிய வகையிலே எங்களுடைய மாவட்ட வருவாய்த்துறை முதன்மை அலுவலர் கார்த்திகாயனும் செயல்படுகிறார். எல்லோருமே செயல்படுகிறார். இது உலகத்திலே எங்குமே இல்லாத ஒரு நிலைமை. வாழ்விலே முன்னேறுகின்ற பொழுது அவர்களுக்கு விட்டு கொடுத்து அவர்களை முன்னேற்றுவதற்கு பதிலாக அவர்களை தரதரவென்று கீழே இழுத்து மீண்டும் தரையிலே போடுவதற்கு சமமாக இன்று உங்களுக்கு 2 லட்சம் கொடுத்து விடுகிறோம், 1.5 லட்சம் கொடுத்து விடுகிறோம், உங்களுக்கு 3 லட்சத்திலே வீடு கொடுத்து விடுகிறோம், அது புலிகள் அங்கே நாங்கள் வளர்க்கப் போகிறோம், அது காடுகளை வளர்க்கப் போகிறோம் என்றெல்லாம் சொல்லி ஏமாற்றி நீதிமன்றங்களையும் ஏமாற்றக்கூடிய வகையிலே அறிக்கைகள் எல்லாம் தயார் செய்து இப்பொழுது ஒட்டுமொத்தமாக மாநில அரசு, அந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு ஒத்துழைக்கக்கூடிய வகையில் சில தொழிலாளர்களையும் அதாவது கருப்பாடுகளாக தயார் செய்து இன்று அவர்களை வெளியேற்றுவதற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய சதி நடக்கிறது. ஆனால் எங்களை பொறுத்த மட்டிலும், புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் ஒரு காலத்திலும் மாஞ்சோலை தேயிலத்தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பறிப்பதற்கு விட மாட்டோம். நாங்கள் ஏற்கனவே கடந்த 6ஆம் தேதி இங்கே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இதில் ஒற்றை குறிக்கோள், மாஞ்சோலை தேயிலத்தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய வாழ்விடமான மணிமுத்தாறு பேரூராட்சிக்கு உட்பட்ட அந்த 5 வார்டுகளிலேயே அதற்கு தீர்வு காண வேண்டும். குறிப்பாக 2006ஆம் ஆண்டு வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின்படி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளுடைய அடிப்படையில் அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பல அமைப்புகள் இதற்கு ஒத்துழைக்க முன்வந்திருக்கிறார்கள். எல்லோருடைய ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொண்டு விரைவில் நாங்கள் தமிழகம் தழுவி அனைத்து தரப்புடைய ஆதரவோடு சில போராட்டங்களை நடத்த முன்னிருக்கிறோம். எங்களுடைய போராட்டம் என்பது அவர்களுடைய வாழ்வுரிமையை மீட்டெடுக்கக்கூடிய வரையிலும், மாஞ்சோலையிலேயே அவருடைய வாழ்வுரிமை தீர்மானிக்கக்கூடிய வரையிலும் எங்களுடைய போராட்டம் நேர்மையாக நடைபெறும். இல்லை, அதாவது இப்பொழுது போராட்டம் நீதிமன்றத்தில் இன்னும் முடிவுறவில்லை. நேற்றைய தினம் வழக்கு வருவதற்கு முன்பாகவே முந்திரிக்கொட்டை போல இங்கே இருக்கக்கூடிய புலிகள் துணை காப்பு இயக்குனர் அவர் சாதாரண ஒரு கெஸ்ட் ஆஃபீஸரும் கூட கிடையாது. ஒரு சாதாரண கிளர்க்கிலிருந்து லிட்டில் பிட் பதவி தான். அந்த ஆளை வச்சு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அப்படி நீதிமன்றத்துக்கு நீதிமன்றம் நாங்கள் செக்ரட்டரி, அதாவது யூனியன் கவர்மெண்ட்டினுடைய செயலாளர், பட்டியலின பழங்குடி மக்களுடைய செயலாளர், வனத்துறையுடைய செயலாளருக்கெல்லாம் அவர்களை ஒரு ரெஸ்பாண்டண்டாக போட்டிருக்கிற போது, தமிழ்நாட்டில் 5க்கும் மேற்பட்ட துறைகள் போட்டிருக்கிற போது அவரை வச்சு கொடுக்குறாங்க. அப்படின்னா அது அவங்களுடைய இந்த அரசனுடைய பார்வை கோளாறு இருக்கிறதாக சொல்லியது. அதே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இவங்க மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றுவதில் உள்நோக்கம் இருக்கிறது என்று நான் சொன்னபோது அது என்ன உள்நோக்கம் என்று நம்முடைய ஊடக நண்பர்கள் கேட்டீர்கள். அந்த உள்நோக்கம்தான் இன்னைக்கு நேற்று மதிவேந்தன் சொன்னது. அதை எக்கோ டூரிசம் பண்ண போகிறாங்க. அது எப்படி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை வெளியேற்றிட்டு அது என்ன புலி வளர்க்குறது, எலி வளர்க்குறது, அதுக்கு பிறகு காட்டை வளர்க்குறது, மாட்டை வளர்க்குறது, தொழிலாளர்கள் இல்லாமல் எந்த இடத்துல வன உரிமை சட்டத்தின்படி வன உரிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் எ இன்செப்பரபிள்.
அங்கே வனத்தில் வாழக்கூடிய மக்களையும் அங்கு வாழக்கூடிய மிருகங்களையும் வனத்தினுடைய வளர்ச்சியும் மூன்றையும் பிரிக்க முடியாது, ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துன்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த சட்டத்தை யாருமே படிக்கிறதுக்கு தயாரில்லை, அதை மனசில் வச்சுக்க தயாரில்லை. அவங்க ஏற்கனவே எங்கள் கிராமங்களில் எப்படி ஷெட்யூல்டு காஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்கள லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவாங்களோ அதுபோல தான் நேற்றைய அறிக்கை இந்த மாநில அரசும் கூட ஒரு நெஞ்சுக்கு நேர்மையாக இல்லை. அவங்க ஒரு உயர்ந்த செயலாளரை வச்சும் கூட அறிக்கை கொடுத்தா கூட ஓகே நாங்கள் கொஸ்டின் பண்ணியிருப்போம். ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு டெப்டி டைரக்டர் அவங்களுடைய தகுதி என்ன? அவங்கள வச்சு அறிக்கை கொடுத்துக்கிறாங்கன்னா அந்த தொழிலாளர்களை அவ்வளவு ஏளனமாக பார்க்கிறார்கள். இவர்கள் என்ன செய்து விட முடியும் என்ற ஒரு தொனியில் அவங்களுடைய அறிக்கைக்குது. அந்த தொனிக்கு எப்பொழுது பதில் சொல்ல வேண்டுமோ அப்பொழுது உரிய முறையில் நாங்கள் பதில் சொல்வோம். அதனால் மாஞ்சோலை தேயிலை தொழிலாளருடைய பிரச்சனை கிடையாது. ஏறக்குறைய 15 லட்சம் தமிழர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழக்கூடிய 25 லட்சம் தமிழர்களுடைய வாழ்வுரிமை பிரச்சனை அது. அதனால் அரசு நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்கணுமே தவிர இது ஏனோ தான் என்று முடிவெடுக்கக்கூடாது.